we are going to see Standard 5th Social Science Term 2 Unit 2 Hydrosphere Part 2. Types of water bodies. Oceans. Oceans are vast water bodies that usually separate continents from one another. Oceans அப்படிங்கிறது ஒரு huge water bodies, அதாவது ஒரு பெரிய water bodies. இது continents வந்து separate பண்ணோம். The water is salty in nature. இதனோட water வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேச்சராகவே வந்து சால்ட்டாக இருக்கும். There are 5 oceans on earth. earthல வந்து 5 oceans இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். There are the Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean. So Indian Ocean ஓட image கொடுத்திருக்காங்க. Next is sea. Seas are also vast water bodies but smaller than oceans in size. There are partly closed by land and opens up to the ocean. சீஸும் வந்து ஒரு பெரிய வாட்டர் பாடிஸ் தான், ஆனால் ஓஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது சீ வந்து சைஸில் ஸ்மாலாக இருக்கும். இது வந்து ஓரளவு வந்து சீயை சுற்றி வந்து லேண்ட் வந்து கவர் ஆகிருக்கும் அண்ட் தென் ஓஷன்ஸோட கலந்துருக்கும். சீ வாட்டர் வந்து நேச்சராகவே வந்து சால்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அரேபியன் சீயோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. Next let us know பாருங்க. It is incredible that a wide variety of Earth's living organisms exist within the oceans. Organisms அப்படின்னா உயிரினங்கள். ஓஷன்ஸில் தான் நிறைய உயிரினங்கள் வந்து வாழுது. Some of the longest flowing rivers in India. இந்தியாவில் இருக்கிற பெரிய ரிவர்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறாங்க. கேஞ்சஸ், யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவிரி. Next, rivers. Rivers are large streams that flow over the land. Rivers அப்படின்னா ஒரு பெரிய நீரோடைய தான் ரிவர்னு சொல்கிறாங்க. இது வந்து லேண்டில் ஃப்ளோ ஆகி போகும். Rivers are fresh water bodies which generally begin at mountains areas. Rivers அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர். இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மவுண்டைன் ஏரியாவில். They usually drain in oceans or seas. The rivers வந்து flow ஆகி எங்கே போய் கலக்கும் அப்படின்னா oceans or seasல வந்து கலக்கும். எக்ஸாம்பிள் வந்து கங்கா அண்ட் காவிரி. நெக்ஸ்ட் lakes. A lake is a water body surrounded by land on all sides. Lakes can have salt or fresh water. Lake அப்படின்னா வாட்டர் பாடியை சுற்றி லேண்ட் வந்து கவர் ஆகிருக்கும், அதுதான் வந்து லேக்கு. இது வந்து லேக்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கும் இல்லை சால்ட் வாட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், மிடில் வந்து வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரை சுற்றி வந்து லேண்ட் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் Dal Lake. நெக்ஸ்ட்டு Gulf. A gulf is a large area of an ocean or sea that is surrounded by land. அதாவது கல்ஃப் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் வாட்டர் பாடி தான். அந்த லார்ஜ் வாட்டர் பாடி என்ன ஆகும் அப்படின்னா லேண்டுக்குள்ளே ஒரு நேரோ மாதிரி உள்ளே போய் என்ன ஆயிருக்கும், லேண்டு வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து கல்ஃப். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்து கல்ஃப் ஆஃப் கூச், கல்ஃப் ஆஃப் கேம்பே. Next, bay. A bay is a body of water which is partially enclosed by land. It has a wide mouth and opening of land and is joined to the sea or other large water bodies. பேங்கிறது ஒரு வாட்டர் பாடி தான். இந்த பே வந்து எதோடு ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னா சீயோடையும் இல்லைனா வந்து லார்ஜ் வாட்டர் பாடிஸோடையும் வந்து ஜாயின் ஆகிருக்கும். இந்த பேவை சுற்றி வந்து ஓரளவு லேண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த லேண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அகலமாக யூ ஷேப்பில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்குது, அந்த பே ஆஃப் பெங்காலை சுற்றி யூ ஷேப்பில் லேண்டு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் நோ சம்பர் சால்ட் லேக் இன் ராஜஸ்தான் இன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக் இன் இந்தியா. நம்ம என்ன சொல்லுவோம், சீலையும் வந்து ஓஷன்ஸ்லேயும் சால்ட் வாட்டர் இருக்குதும்போம், ஆனால் இந்தியாவில் ராஜஸ்தான் அப்படிங்கிற பிளேஸில் சம்பர் சால்ட் லேக் இருக்குது. இது வந்து சால்ட் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து lagoon. A stretch of salt water separated from the sea by a low sand bank. அதாவது சீ பக்கத்தில் இருக்கிற லோ லேண்டில் சீ வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த வாட்டரையும் லார்ஜ் சீ வாட்டரையும் நேரோ பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து செப்பரேட் பண்ணோம், அதுதான் வந்து lagoon. இது எக்ஸாம்பிள் வந்து ஒடிசாவில் இருக்கிற லேக் சிலிக்கா தான். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரேட்.
A strait is a narrow stretch of water which joins two larger water bodies. Two large water bodies-ஐ கனெக்ட் பண்ணுற வாட்டரோட நேரோ பாத், அதாவது குறுகிய பாத்து தான் வந்து ஸ்ட்ரெயிட். எக்ஸாம்பிள் வந்து பால்க் ஸ்ட்ரெயிட் ஜாயினிங் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் த இந்தியன் ஓஷன். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். டூ லார்ஜர் வாட்டர் பாடிஸ் என்னென்னது? பே ஆஃப் பெங்கால் அண்ட் அனதர் ஒன் இந்தியன் ஓஷன். ஸோ ரெண்டு வாட்டர் பாடிஸும் கனெக்ட் பண்ணுற அந்த நேரோ பாத் வந்து இந்த பால்க் ஸ்ட்ரெயிட். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர்ஃபால். வாட்டர்ஃபால் ஃபார்ம்ஸ் வென் எ ரிவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ கிரேட் ஹைட். ஒரு பெரிய ஹைட்லேருந்து ரிவர் ஃப்ளோ ஆகி கீழே விழறதான் என்ன சொல்கிறோம்? வாட்டர்ஃபால். எக்ஸாம்பிள் வந்து குற்றாலம் வாட்டர்ஃபால். ஸோ அதனோட இமேஜ் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஃபிசிக்கல் டிவிஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பெரிய ரிவர்ஸ்லாம் சொன்னோம்ல, ஸோ அதில் என்னென்னா கிருஷ்ணா, கோதாவரி, யமுனா, கங்கா அண்ட் தென் காவிரி சொன்னோம். ஸோ பால்க் ஸ்ட்ரெயிட் பாருங்கள், இந்தியன் ஓஷனையும் அண்ட் தென் பே ஆஃப் பெங்காலையும் கனெக்ட் பண்ணுற அந்த குறுகிய பாத்தை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்? பால்க் ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், கல்ஃப் ஆஃப் கூச் வந்து ஒரு பெரிய வாட்டர் பாடிஸை லேண்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுது? செப்பரேட் பண்ணுது லேண்டை. ஸோ அதுதான் வந்து கல்ஃப் ஆஃப் கூச்.